Hi students, good morning to all. Welcome to our third standard science class. Today we are going to start the first term portion. Lesson 1, My Body. Our human body is a wonderful machine. It is made up of two kinds of parts that work together. They are internal organs, external organs. In this lesson, we are going to see the topics: know the benefits of hand washing, understand self hygiene, acquire the habit of using toilets and avoiding open defecation, know the precautions to protect the sense organs, recognize the difference and similarities in people's appearance and abilities, understand good touch and bad touch, grasp the importance of physical exercise. நம்மளுடைய ஹியூமன் பாடி ஒரு ஒண்டர்ஃபுல் மிஷின்னு சொல்கிறாங்க. இந்த ஒண்டர்ஃபுல் மிஷின் நிறைய ஆர்கன்ஸை கொண்டு இருக்குது. சரிங்களா? என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்குது நம்ம உடம்புல? இன்டர்னல் ஆர்கன்ஸ், எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ். ஒவ்வொரு ஆர்கனாலையும் நமக்கு நிறைய பயன்கள் இருக்குது. சரிங்களா? அந்த ஒவ்வொரு ஆர்கனையுமே நம்ம சேஃபாக பாதுகாக்கணும். அதை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஹேண்ட் வாஷிங்கோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். செல்ஃப் ஹைஜீன்னா என்னன்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டாய்லெட்டை யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன நமக்கு நன்மைகள் அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்ஸ் ஆர்கனை நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறதுங்கிறத இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கடுத்து குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். சரிங்களா? See the book page number 87. Cleanliness. Mitra is watching TV with her parents. An advertisement in the TV show a toilet with germs. Mitra asks her dad what they are. He explained to her about germs. மித்ரா பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸோடு உட்காந்து என்ன பண்ணுறாங்க? டிவி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ டிவியில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது. அதில் எப்படின்னா காட்டுறாங்கன்னா ஒரு டாய்லெட்டில் நிறைய கிருமிகள் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த கிருமிகள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி வருது அதை பற்றி எனக்கு சொல்லுங்க அப்படின்ட்டு அவங்க அப்பா கிட்ட மித்ரா கொஷின் கேட்குறாங்க. சரிங்களா? எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. டூ யூ நோ அபவுட் ஜெர்ம்ஸ்? ஜெர்ம்ஸை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. ஜெர்ம்ஸ் ஆர் மைக்ரோ ஆர்கானிசம் தட் அஃபெக்ட் அவர் பாடி. தே ஆர் ஃபவுண்ட் இன் ஆல் த பிளேசஸ். இஃப் வி டு நாட் மெயின்டைன் கிளீன்னஸ், த ஜெர்ம்ஸ் வில் இன்ஃபெக்ட் அஸ் அண்ட் காஸ் மெனி டிசீஸ் டு அஸ். பார்த்தீங்கன்னா ஜெர்ம்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட ஹெல்த்தை பாதிக்கிற ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்னு சொல்கிறாங்க. ஜெர்ம்ஸால் பார்த்தீங்கன்னா நம்ம சுகாதாரமற்ற நிறைய இடத்துல ஜெர்ம்ஸ் இருக்குது. நம்ம உடம்பை நம்ம சுத்தமாக வச்சுக்கல அப்படின்னா நிறைய ஜெர்ம்ஸ் நம்மளை தாக்கி நிறைய டிசீஸ் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு டாபிக் என்ன கொடுத்துருக்காங்க? ஹேண்ட் வாஷிங். ஹேண்ட் வாஷிங்னு என்ன? கை கழுவுறது. சரிங்களா? டயலாக் பிட்வீன் ஸ்ருதி அண்ட் ஹர் மதர். ஸ்ருதியும் அவங்க மதரும் பேசிக்கிற மாதிரி ஒரு டயலாக் கொடுத்துருக்குறாங்க. ஆஃப்டர் பிளேயிங் அவுட் சைட் ஸ்ருதி ரிட்டன் ஹோம். ஸ்ருதி வெளியில் விளையாண்டுட்டு வீட்டுக்கு வராங்க. ஸ்ருதி கேட்குறாங்க, மாம், ஐ எம் ஸோ ஹங்க்ரி, கிவ் மீ சம்திங் டு ஈட். எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பிட கொடுங்கன்னு ஸ்ருதி கேட்குறாங்க. அதுக்கு மதர் சொல்கிறாங்க, ஸ்ருதி, கோ அண்ட் வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ். நீ போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ருதி அதுக்கு என்ன சொல்கிறாங்க? நோ மாம், ஐ வாண்ட் டு ஈட் ஃபர்ஸ்ட், தென் ஐ வாஷ் மை ஹேண்ட்ஸ். நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க. மதர், நோ, யூ மஸ்ட் வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ். நீ ஃபஸ்ட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் மஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க.
Shruti, Mom, it is necessary to wash hands before eating. நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவுறது ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மதர் சொல்றாங்க, எஸ், லுக் அட் யுவர் ஹேண்ட்ஸ், இஸ் இட் கிளீன் ஆர் டர்ட்டி? உன்னோட கையை நல்லா பாரு, உன் கை கிளீனா இருக்கா டர்ட்டியா இருக்கா அப்படின்னு அம்மா கேக்குறாங்க. ஸ்ருதி வந்து அவங்க ஹேண்ட்ஸை பார்த்துட்டு என்ன சொல்றாங்க, மை ஹேண்ட்ஸ் ஆர் டூ டர்ட்டி மாம், மை ஹேண்ட்ஸ் ஆர் டூ டர்ட்டி மாம், என் கை ரொம்ப அழுக்கா இருக்குதுன்னு சொல்றாங்க. மதர் எதுக்கு சொல்றாங்க, வேர் டஸ் த டர்ட் ஸ்டிக் இன் யுவர் ஹேண்ட்ஸ்? உன்னோட கைகள்ல எங்கெங்கெல்லாம் டர்ட்டியா இருக்குன்னு அம்மா கேக்குறாங்க. ஸ்ருதி சொல்றாங்க, அண்டர் த நெயில்ஸ், இன் த ரிட்ஜஸ். என்னோட நெகத்தோட அடியிலையும் விரல்களுக்கு இடையிலையும் அழுக்கா இருக்குன்னு ஸ்ருதிங்கிற கேர்ள் சொல்றாங்க. மதர் வந்து, எஸ், தீஸ் ஆர் த பிளேஸ் வேர் த ஜெம்ஸ் ஆர் ஹைடிங். இந்த இடம்தான் ஜெம்ஸ் எல்லாம் மறைஞ்சிக்கிறதுக்கு நல்ல பிளேஸா தேர்ந்தெடுத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ருதி சொல்றாங்க, இஸ் இட் சோ? அப்படியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அம்மா சொல்றாங்க, எஸ், இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ். இட் இஸ் ஏ சிம்பிள் ஹேபிட் தட் கீப் யூ ஹெல்த்தி. நம்ம கை கழுவுறதுங்கிறது ஒரு சிம்பிள் ஹேபிட் தான், ஆனால் அது நம்மளோட ஹெல்த்தை வந்து குட்டாக வச்சிருக்க யூஸ் ஆகுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? மாம் ஸ்டார்ட்ஸ் எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சிம்பிள் அண்ட் ஹேண்ட் வாஷிங் டெக்னிக்ஸ். அவங்க அம்மா வந்து கை கழுவும் முறைகளை பற்றியும் அதனோட முக்கியத்துவம் பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஹேண்ட் வாஷிங். ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு பார்க்கலாம். கில்ஸ் ஆர் ரிமூவ்ஸ் ஜெர்ம்ஸ். கிருமிகள்லாம் அழிஞ்சு போகுது, மேலும் பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆயிடுதுன்னு சொல்கிறாங்க. லோயர் த ரிஸ்க் ஆஃப் டிசீஸ் லைக் டயரியா. டயரியா மாதிரி மோசமான டிசீஸ்லாம் நம்மளே தாக்காது அப்படின்னு சொல்றாங்க. ப்ரிவென்ட் ஐ இன்ஃபெக்ஷன். கண் தொற்று நோய் வராதுன்னு சொல்றாங்க. ரெடியூசஸ் த ரிஸ்க் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ். சுவாச தொற்றுக்கான ஆபத்தை குறைக்குதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? Now see the book page number 89. Do you know Global Hand Washing Day is observed on October 15. உலக ஹேண்ட் வாஷிங் டே எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்க? October 15. Next topic, using toilets. In the world, nearly 1 billion people have no access to toilet at all and they are forced to be open defecation. Open defecation spread diseases such as cholera and diarrhea. Groundwater is polluted by toilets and it also causes diseases. Children also get affected by intestinal worms which causes anemia, so it is necessary to use toilets. 100 கோடி மக்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து டாய்லெட் இல்லாமல் வாழ்கிறாங்க. சரிங்களா? இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஓப்பன் பிளேஸில் தான் டாய்லெட் போகிறாங்க. இதனால என்ன ஆகுது, காலரா, வயிற்றுப்போக்குங்கிற டிசீஸ்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓப்பன் பிளேஸில் டாய்லெட் போகிறதுனால என்ன ஆகுது, நிலத்தடி நீர் எல்லாமே மாசுபடுது. அந்த தண்ணியை நம்ம குடிக்கும்போது நமக்கு நிறைய டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? குழந்தைகளுக்கு வந்து குடற்புழு பாதிக்கப்பட்டு அனிமியா வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதனால நம்ம டாய்லெட்டை யூஸ் பண்றது ரொம்ப அவசியம். சரிங்களா? Do you know World Toilet Day is observed on World Toilet Day எப்ப செலிப்ரேட் பண்றாங்க? November 19. Why is it important to have a toilet? Having a toilet. கழிவறையை ஏன் பயன்படுத்தணும், அதனுடைய அவசியம் என்ன,
கழிவறையை பயன்படுத்தினா நமக்கு என்னென்னா யூஸ் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்குறாங்க. என்ன யூஸ்? நம்ம டாய்லெட் யூஸ் பண்ணுறதுனால ப்ரிவென்ட்ஸ் டிசீஸ் லைக் காலரா. காலராங்கிற நோயெல்லாம் வராமல் தடுத்துக்கலாம், பாதுகாப்பாக இருந்துக்கலாம். ஆஃபர் பிரைவசி, நமக்கு ஒரு தனிமையை கொடுக்குது. இட் இஸ் கன்வீனியன்ட், நமக்கு வசதியாக இருக்கு. இஸ் சேஃப், இது வந்து ரொம்ப பாதுகாப்பானது. சரிங்களா? எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஓப்பன் டிஃபிகேஷன், திறந்தவெளி கழிப்பிடத்தை யூஸ் பண்றதுல நமக்கு என்னன்னா எஃபெக்ட், விளைவு ஏற்படுது. வாட்டர் போர்ன் டிசீஸ், நீர் வழியா நோய்கள் வந்து பரவ வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? செகண்ட் பாயிண்ட்னா டிசீஸ் காஸ்டு பை இன்செக்ட் கேரியர், பூச்சிகள் வழியாகவும் நோய்கள் பரவும். நெக்ஸ்ட் பொல்யூஷன், சுற்றுச்சூழல் மாசுபாடு ஏற்படும். சரிங்களா? வாட் ஷுட் வி டூ டு வாஷ் அவுட் த இன்ஸ்டர்னல் வார்ம்ஸ், குடற்புழு வந்து நம்ம எப்படி வந்து வெளியேற்றணும்னு, குடற்புழு வந்து வெளியேற்றம் செய்யறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு கொடுத்துருக்குறாங்க. we should use toilet and avoid open defecation. We should wash our hands after using the toilet. This will help us to have a healthy life. குடற்புழு வந்து நம்ம எப்படி வந்து வெளியேறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம டாய்லெட் போயிட்டு வந்தோடனே என்ன பண்ணோம், நம்ம சோப் போட்டு நல்லா கையை வாஷ் பண்ணணும். ஓப்பன் பிளேஸில் நம்ம டாய்லெட் போகக்கூடாது. நம்ம எப்படி வீட்லேயே நம்ம டாய்லெட் கட்டி நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இவ்வாறு செய்தல் மூலமாக நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, டூ யூ நோ நேஷனல் டிவார்மிங் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் February 10. தேசிய குடற்புழு நீக்க தினம் எப்போ கொண்டாடுறாங்க? February 10. சரிங்களா? நெக்ஸ்ட் டாபிக் பாத்திங். டிஸ்கஸ் வித் குரூப். Why do we take bath? Why it is important to take bath daily? Why do we use soap to clean our body? நம்ம குரூப்பை சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாமா? என்ன, why do we take bath? நம்ம ஏன் குளிக்கணும்? நம்ம குளிக்கிறதுனால நமக்கு என்ன பயன்? அதுக்கப்புறம் பாருங்க, நம்ம உடலை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம ஏன் சோப் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் உங்கள் குரூப்பில் கேட்டுக்குங்க. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பாத்திங், குளிக்கிறதால என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? கிளீன்சஸ் த பாடி, ரிமூவ்ஸ் டர்ட் அண்ட் ஆர்டர், ப்ரொடெக்ட் ஒன் செல்ஃப் ஃப்ரம் இன்ஃபெக்ஷன், இம்ப்ரூவ்ஸ் பிளட் சர்க்குலேஷன். நம்ம குளிக்கிறதுனால என்னென்ன பயன்? நம்ம பாடி வந்து கிளீனாக இருக்கும், நம்மளோட அழுக்கையும், ஆர்டர்னா என்ன, துர்நாற்றத்தையும் போக்குது. சரிங்களா? ப்ரொடெக்ட் ஒன் செல்ஃப் ஃப்ரம் இன்ஃபெக்ஷன், நோய் தொற்றுலேருந்து நம்மளைய பாதுகாக்கிறது எது? நம்ம குளிக்கிறது மூலியமா தான். நோய் தொற்று எதுவும் நம்மளை வந்து தீண்டாது. ரத்த ஓட்டத்தை வந்து மேம்படுத்து. சரிங்களா? Do you know World Health Day is observed on April 7. உலக சுகாதார தினம் வந்து எப்போ கொண்டாடுறாங்க? April 7. Do you know the fruits of soapberry tree or soapnin rich and used as a soap substitute? பூவந்தி மரத்தில் இருக்கிற பழத்தில் சம்போனி அப்படிங்கிற கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்குது. அது வந்து சோப்புக்கு பதிலாக நம்ம பயன்படுத்தலாம். சரிங்களா? அதை தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் டாபிக் ப்ரொடெக்டிங் சென்ஸ் ஆர்கன்ஸ். சென்ஸ் ஆர்கன்ஸை நம்ம எப்படி பாதுகாக்கிறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். சென்ஸ் ஆர்கன்ஸ் ஹெல்ப் us to observe and understand the world around us. There are 5 main ways we can do this through sight. There are 5 main ways we can do this through sight with our eyes, touch with our skin, smell with our nose, taste with our tongue, and hearing with our ears. நம்ம சுற்றி இருக்கிற உலகத்தை உற்று நோக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம எது யூஸ் ஆகுது? நமக்கு எது யூஸ் ஆகுதுன்னா சென்ஸ் ஆர்கன்ஸ் தான் யூஸ் ஆகுது. 5 வழிகளில் நம்ம உலகை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்வை. நம்ம பார்க்கறது எதன் மூலிமா பார்க்குறோம்? கண்கள் மூலமாக பார்க்குறோம். தொடுதல்,
தொடுதல் எது மூலமாக நிகழுது? தோல் மூலிமா நிகழுது. முகர்தல் மூக்கின் மூலமாக நம்ம முகர்றோம். சுவைத்தல் எதன் மூலிமா நடக்குது? டங்க் நாக்கின் மூலிமா நடக்குது. கேட்கறது நம்மளோட காதுகள் மூலிமா நடக்குது. சரிங்களா? In this section, we will discuss the way by which we can take care of our sense organ. புலனுறுப்புகளை நம்ம எப்படி பாதுகாக்கலாங்கிற வழிமுறைகளை பற்றி நம்ம கீழே பார்க்கலாம். சரிங்களா? By nature, all the sense organs have some ways to protect themselves. For example, the eyelids and lenses protect the eyes from dust and other foreign particles. நம்ம சென்ஸ் ஆர்கனை சேஃப்டியாக ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு சில வழிமுறைகள் இயற்கையாகவே இருக்குது. எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா, நம்ம கண் இருக்கு இல்லைங்களா, கண்ணுக்கு மேலே என்ன இருக்குது? கண் இமை இருக்குது, புருவம் இருக்குது. இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது? தூசு மற்றும் பிற பொருட்கள் கண்ணை சேராமல் பாதுகாக்கிறதுக்கு தான் இமையும் புருவமும் யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஐஸில் என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாதுங்கிறத பற்றி பார்க்கலாம். டூஸ், டூ நாட்ஸ். டூவில் ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குது? ரீட் வித் ப்ராப்பர் லைட். நம்ம கரெக்டான வெளிச்சத்தில் படிக்கணும். செகண்ட் பாயிண்ட், வாட்ச் டெலிவிஷன் ஃப்ரம் மினிமம் டிஸ்டன்ஸ் ஆஃப் 6 feet. நம்ம டிவி பார்க்கும்போது ஒரு 6 அடி தூரத்தில் உட்காந்து நம்ம டிவி பார்த்தோம் அப்படின்னா கண்ணுக்கு நல்லது. If you feel your eyes are itch, wash them with clean or cold water. கண்ணில் எரிச்சல் வந்துச்சுன்னா சுத்தமான கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. டூ நாட்ஸ், என்னென்ன செய்யக்கூடாது கண்ணில்? ரீட் இன் டூ டிம் ஆர் டூ பிரைட் லைட். மங்களா அதிக பிரகாசமான லைட்டில் நம்ம படிக்கக்கூடாது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு, ப்ளே வீடியோ கேம்ஸ் ஆர் வாட்ச் டிவி ஃபார் லாங் ஹவர்ஸ். நிறையா நேரம் நம்ம வீடியோ கேம்ஸ் விளையாடக்கூடாது, நிறையா நேரம் நம்ம டிவி பார்க்கக்கூடாது. ரப் யுவர் ஐஸ் வித் யுவர் ஃபிஸ்ட். நம்ம கைகளால் கண்ணை கசக்கக்கூடாது. இஃப் யூ ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு ரீட் த கிளாஸ் ரூம் போர்ட் ஃப்ரம் யுவர் பிளேஸ், tell your teacher, parents and consult a doctor. You must follow the suggestions of the ophthalmologist or eye doctor. Ophthalmologist or eye doctor. நம்ம நீங்கள் உட்காந்துருக்கிறீங்களா, உங்கள் பிளேஸ்லேருந்து போர்டு உங்களுக்கு தெரியல அப்படின்னா டீச்சர்கிட்டயோ இல்லாட்டி பேரண்ட்ஸ் கிட்டயோ சொல்லி கண் டாக்டர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட், do you know a condition known as digital eye strain is common among people working at computers all day. The condition leads to dry eyes, eye strain, blurred vision and headache. கம்ப்யூட்டர் முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஐ ஸ்ட்ரெயின் அப்படிங்கிற நோய் ஏற்படுது. இதனுடைய அஃபெக்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணு உலர்ந்து போயிடுமா, மங்கிய பார்வை, தலைவலி இதெல்லாம் வரும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், சென்ஸ் ஆர்கன் இயர்ஸ். அவாய்ட் லவுட் மியூசிக். Do not listen to music at higher volume when using earphones or headphones. Do not clean ears with earbuds. Dry your ears after taking bath. Cover your ears while swimming and bathing. பார்த்தீங்கன்னா, அவாய்ட் லவுட் மியூசிக்னு என்ன? அதிகமான சத்தத்தை நம்ம காது கேட்கறத தவிர்க்கணும். மேலும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோனில் வாக்மேன்லாம் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி இயர்ஃபோன் யூஸ் பண்ணி நம்ம பாட்டு கேட்போம். அது மாதிரி அதிகமான சவுண்ட் வச்சு நம்ம ஏதாவது கேட்டோம் அப்படின்னா நம்ம இயரில் இருக்கிற நர்வ்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிடும். சரிங்களா? அதிகமான சத்தத்தை நம்ம கேட்குறத அவாய்ட் பண்ணணும். சரிங்களா? நம்ம இயர்ஃபோன் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி நம்ம மியூசிக் கேட்கறத அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. டு நாட் க்ளீன் இயர் வித் இயர்பட்ஸ். இயர்பட்ஸை யூஸ் பண்ணி நம்ம
காதை க்ளீன் பண்ணக்கூடாது. நம்ம பாத் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா காதை வந்து ஈரம் இல்லாமல் துடைக்கணும்னு சொல்கிறாங்க. நீச்சல் பண்ணும்பொழுதோ அல்லது குளிக்கும் பொழுதோ காதுகளை வந்து முறையாக மூடிட்டு தான் நம்ம குளிக்கணும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? யூஸ் இயர் பிளக்ஸ் ஆர் இயர் மாப்ஸ் when you are exposed to loud sound. நிறையா சத்தம் கேட்கும்போது நம்ம என்ன பண்ணணும், காதை வந்து இயர் ஃப்ளக்ஸ் அண்ட் இயர் மாப்ஸ் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. கன்சல்ட் எ டாக்டர் இஃப் யூ ஹாவ் பெயின் இன் இயர். காதில் ஏதாவது சின்ன வலி வந்தாலும் வேறு ஏதாவது பிரச்சனை அப்படின்னாலும் உடனே நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஹியரிங் லாஸ் cannot be prevented always, but hearing loss due to exposure to loud noise can be avoided. காது கேளா தன்மைங்கிறது எல்லா நேரங்களும் தடுக்க இயலாது. ஆனால் நிறைய சவுண்டை நம்ம கேட்கும்பொழுது காது கேளாத தன்மை வந்து சீக்கிரமாக ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நாய்ஸ் லெவல் ஆர் மெஷர்ட் இன் டெசிபிள்ஸ். நாய்ஸ் லெவலை வந்து எதில் மெஷர் பண்ணுறாங்கன்னா டெசிபிள்ஸில் மெஷர் பண்ணுறாங்க. எனி சவுண்ட் ஓவர் 85 dB கேன் பி ஹார்ம்ஃபுல் டு அஸ். நம்மளோட காது வந்து 85 டெசிபிள் ஒலி தான் கேட்கும். அதுக்கு மேலே நம்ம கேட்டோம் அப்படின்னு நம்மளோட காது வந்து ஆபத்து தான் சந்திக்கும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் சென்ஸ் ஆர்கன் நோஸ். Do not clean your nose by inserting any object into it. மூக்கில் வந்து எந்த பொருளையும் நுழைச்சி சுத்தம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. If your nose is blocked due to cold, it is better to use steam to clean it. சளி பிடிக்கும் போது மூக்கு அடைக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், ஆவி பிடிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. Do not pick your nose. மூக்கை வந்து பொழுதுனிக்கும் நோண்டிகிட்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சென்ஸ் ஆர்கன் டங். We should clean our tongue daily with the tongue cleaner while brushing our teeth. நம்ம டெய்லி பல் துலக்கும் போது டங் கிளீனர் வச்சு நம்மளோட நாக்கையும் சுத்தம் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. A dirty tongue may causes disease and bad breath. நம்ம நாக்கை வந்து சுத்தம் செய்யலை அப்படின்னா வாயில் வந்து கெட்ட நாற்றம் ஏற்படும். அதனால வந்து நாக்கை வந்து தொடர்ந்து நம்ம சுத்தம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சென்ஸ் ஆர்கன் ஸ்கின். ஆல்வேஸ் யூஸ் எ மைல்டு சோப். நம்ம எப்பயுமே மைல்டான சோப்பு தான் யூஸ் பண்ணணும் நம்ம ஸ்கின்னுக்கு. கீப் யுவர் ஸ்கின் ட்ரை அண்ட் கிளீன். நம்ம எப்பொழுதுமே தோலை வந்து ட்ரையாகவும் க்ளீனாகவும் வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. ட்ரை யுவர் ஸ்கின் பை ரப்பிங் ஜென்ட்லி வித் எ க்ளீன் கிளாத். நம்ம சுத்தமான துணியை வச்சு தான் நம்ம உடம்ப வந்து தொடச்சிக்கணும்னு சொல்கிறாங்க. Consult a doctor when you feel any itching, skin injury or infection. தோல் ஏதாவது அரிப்போ காயமோ ஏற்பட்ட உடனே நம்ம ஸ்கின் டாக்டர் கிட்ட காட்டணும்னு சொல்றாங்க. இதோட இந்த கிளாஸ் முடிஞ்சது. Now see the conclusion. இந்த லெசன் நம்ம என்னென்ன டாபிக் பார்த்தோம்? What we learn in this class? Benefits of hand washing, using toilets, importance of bathing, protecting sense organs. Do you understand this class? Now see the evaluation. When is World Health Day celebrated? Yes, very good. April 7. When is Global Hand Washing Day observed? October 15. What should we use when exposed to loud noise? Ear mops. When is World Toilet Day celebrated? November 19. Okay students, we will see in the next class. Thank you.